வணக்கம், வெல்கம் டு சினிமா பெட்டி யூடியூப் சேனல். விஜய் சேதுபதி நடித்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம் டிஎஸ்பி. இந்த படத்தில் வர சின்ன சின்ன கண்டினியூட்டி மிஸ்டேக்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்தை பார்த்தவங்க இந்த வீடியோவை பாருங்கள். இந்த படத்தை தேட்டரில் பார்க்க விட்டுட்டீங்க அப்படின்னா சன்னெக்ஸ்டில் இப்போ அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபைட் சீன் வரும். அப்போ மழை பெய்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நைட் நேரம் தான் ஃபைட் நடக்கும். ஆனால் அதே இது உள்ளக்க ஒரு டிவி ஓடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த டிவியில் நியூஸ் சேனல் ஓடிக்கிட்டு இருக்கும். அதில் டைம் பார்த்தோம் அப்படின்னா 10:42 AM இருக்கும். இந்த சீனு நைட்டு தானே நடக்குது. அப்போது இந்த டைம் வந்து PM தானே இருந்திருக்கணும். இந்த படத்தோடைய ஸ்டார்டிங் சீன்லேயே மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. அதே ஃபைட் சீனில் மலையில் ஹீரோவும் ரவுடிஸும் நனைஞ்சிருப்பாங்க. ஆனால் ஹீரோவுடைய ட்ரெஸ்ஸு மட்டும் ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து ட்ரெஸ்ஸு ஈரமாக இருக்காது. வில்லனை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அடித்து கூட்டிகிட்டு வர மாதிரி சீன் இருக்கும். அப்போ விஜய் சேதுபதியோடைய யூனிஃபார்மை பார்த்தோம் அப்படின்னா மலையில் நனைஞ்சிருக்காது. அதே எப்படி ஹீரோவுடைய ட்ரெஸ்ஸு மட்டும் மலையில் நனையாமல் இருக்கும்? இந்த படத்தில் விஜய் சேதுபதி எப்படி டிஎஸ்பி ஆனாருங்கிறத எந்த ஒரு சீனாவும் காமிச்சிருக்க மாட்டாங்க. டைலாக் மூலமாகவும் கன்வே பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்புறம் எப்படி டிஎஸ்பி ஆனார்? விஜய் சேதுபதி பஸ்ஸில் வரும்போது ஒரு ஆள்கிட்ட ஃப்ளாஷ்பேக் சொல்லிக்கிட்டு இருப்பார். அப்போ டேட் பார்த்தோம் அப்படின்னா 2020 மார்ச்னு இருக்கும். அதுக்கு அடுத்த ஃப்ரேம்லேயே முட்டை ரவியோடைய இன்ட்ரோ வரும். அப்போ ஒருத்தர் சொல்லுவார், கொரோனா வந்ததுனால 6 மாதமாக கடையே திறக்கலைன்னு சொல்லியிருப்பார். அதனால் என்னால் வட்டி கட்ட முடியல அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு டைலாக் இருக்கும். கொரோனாவே மார்ச் 2020க்கு மேலே தான் வந்திருக்கும். ஆனால் இந்த கதையே வந்து 2020 மார்ச்சில் தான் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்புறம் எப்படி கொரோனா வந்திருக்கும்? இந்த படத்தில் விஜய் சேதுபதி ஹீரோயினை பைக்கில் அடித்து தூக்கிடுவார். அவங்களும் பறந்து கீழே விழுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு ஒரு அடி கூட பட்டிருக்காது. அது எப்படி அடிபடாமல் இருக்கும்? ஆனால் இதே சீன் தான் ராஜாராணி படத்துலையுமே நஸ்ரியாவை காரில் அடித்து தூக்குற மாதிரி சீன் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு உயிரே போயிடும். ஒருவேளை காரில் அடித்து தூக்குனதுனால உயிர் போகிற மாதிரியும் பைக்கில் அடித்தா ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற மாதிரியும் காமிச்சிருக்காங்க போல் இந்த படத்தில். பைக்கை விட்டு ஏற்றுனா அப்படின்னா ஒரு சின்ன காயம் கூடவா இருக்காது. அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி பறந்து விழுகிற மாதிரி காமிச்சிருக்காங்க? இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் விஜய் சேதுபதியோடைய தங்கச்சியை அப்பப்போ பொண்ணு பார்க்க வர்ற மாதிரி சீன் காமிச்சிருப்பாங்க. அந்த சீன்லாம் எதுக்கு வச்சுருக்காங்கன்னே தெரியல. ஏன் வச்சாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். விஜய் சேதுபதி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ அவர் பக்கத்தில் ஒருத்தர் வந்து உட்காந்துருப்பார். அவர் பிரியாணி கடையில் தான் வேலை பார்க்குற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை கரெக்டாக விஜய் சேதுபதியும் கண்டுபிடிச்சிருவார். டிஎஸ்பிக்கு இவர் பிரியாணி கடையில் தான் வேலை பார்க்குறாருங்கிறத கண்டுபிடிக்க தெரிஞ்சவருக்கு நம்மளை போட வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது எப்படி தெரியாமல் போயிடுச்சு? அதே சீனில் விஜய் சேதுபதி பக்கத்தில் கண்ணாடி விண்டோ இருக்கும். அந்த கண்ணாடியில் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா கேமராமேனும் சேர்ந்து தெரிவார். இந்த மாதிரி டெக்னீஷியன்லாம் மிரரில் தெரிஞ்சாலும் எடிட்டிங்கில் கட் பண்ணி தூக்கிடுவாங்க. ஆனால் இவங்க கட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டாங்க. இதெல்லாம் யார் பார்க்க போகிறா அப்படின்னு விட்டுட்டாங்க போல். ஹீரோயின் எக்ஸாம் எழுதுறதுக்காண்டி காலேஜுக்கு வந்திருப்பாங்க. அப்போ டைம் பார்த்தோம் அப்படின்னா 8:30ன்னு இருக்கும். ஆனால் 10:30க்கு தான் எக்ஸாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த 2 மணி நேரத்தில் இந்த காலேஜுக்குள்ளே தான் இந்த ஹீரோயின் வந்து இருந்திருப்பாங்க. அப்போல்லாம் ஹால் டிக்கெட் இருக்கா இல்லையான்னு கூட செக் பண்ணலை போல். எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகும்போது தான் ஹால் டிக்கெட் இல்லை அப்படிங்கிறத இவங்க கவனிப்பாங்களாமா. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது? ஹீரோயினோடைய அப்பா வந்து ஹீரோயினை 8:30க்கே காலேஜில் இறக்கி விட்டுருப்பாங்க. ஆனால் ஹீரோயின் வந்து 10 மணிக்கு மேலே தான் ஹால் டிக்கெட்டே இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போவுமே ஹீரோயினுடைய அப்பா வந்து பைக்கில் வர்ற மாதிரியே காமிச்சிருப்பாங்க. அவ்வளோ நேரம் ஆச்சா வீட்டுக்கு வர்றதுக்கு? இந்த சீனை பார்க்கும்போது இந்த படம் லோ பட்ஜெட் படமாக எடுத்திருப்பாங்க போல். இந்த சீனில் வெடிமருந்து தயாரிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போது வேலை செய்கிற ஆட்கள் எல்லாத்தையும் கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு சில பேர் க்ளவுஸ் போட்டிருப்பாங்க, ஒரு சில பேர் வந்து க்ளவுஸ் போட்டிருக்க மாட்டாங்க. அந்த க்ளவுஸ் போட்டிருக்கிறவங்களையுமே நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு கைக்கு மட்டும்தான் க்ளவுஸ் போட்டிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இன்னொரு கைக்கு க்ளவுஸ் போட்டிருக்க மாட்டாங்க. ஏன் ஒரு கைக்கு மட்டும் க்ளவுஸ் போட்டிருக்கிறாங்க? ஏன் இன்னொரு கைக்கும் சேர்த்து க்ளவுஸ் போடலை? அதே இது இந்த க்ளவுஸை நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா க்ளவுஸை அங்கங்கே கிழிஞ்சிருக்கிற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. ஏன் நல்லா தான் க்ளவுஸை போட்டால் என்ன?
அதே சீனில் இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா முட்டைக்கு நடுவில் ஒரு பேப்பரில் சுருட்டி தான் இவர் ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் வச்சுருப்பாரு. அதுக்கு அடுத்த ஃப்ரேமில் வில்லன் வந்து திட்டுவார், கவனமாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி. இதுக்கு அடுத்த ஃப்ரேம்லையே நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா அந்த பேப்பர் இருக்காது, முட்டை மட்டும்தான் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த பேப்பர் எங்கே போச்சு? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க அப்படின்னு ஸ்வீட்டு காரம்லாம் வாங்குறதுக்காண்டி விஜய் சேதுபதி கடைக்கு வந்திருப்பாரு. அப்போ கவனிச்சிங்க அப்படின்னா விஜய் சேதுபதிக்கு ஒரு ஃபோன் கால் வரும். ரிங் வந்து தான் ஃபோன் அட்டன் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் அதே ஹீரோயினும் ஃபோன் பேசுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ரிங்கே வராது, அவங்க வாட்டு கால் அட்டன் பண்ணி பேசுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏன் இவங்களுக்கு ரிங்டோன் சவுண்ட் எஃபெக்ட் போடாமல் விட்டுட்டாங்க? பேக்கரியில் பீர் பாட்டிலில் வந்து தள்ளி விட்டுருவாங்க ஹீரோயின். அப்போ பெரிய பாட்டில் மட்டும்தான் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில். அடுத்த ஃப்ரேமில் பெரிய பாட்டிலுக்கு பக்கத்தில் சின்ன பாட்டில் இருக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. எப்படி இந்த சின்ன பாட்டில் வந்துச்சு? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் அடிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்போ ஒரு பெரியவர் வராரு அப்படிங்கிறதுனால புகழ் வந்து இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணியா மச்சான் அப்படின்னு சொல்லி சமாளிப்பார். ஆனால் பீர் பாட்டில் எல்லாம் ஒளிச்சு வைக்கிற மாதிரியே காமிச்சிருக்க மாட்டாங்க. அவருக்கு பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் இவங்கெல்லாம் ட்ரிங்க்ஸ் அடிக்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு. ஏன் ஜோக் பண்ணி சமாளிக்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க? பீர் பாட்டிலை உடைச்சதுனால ஏடிஎம்ல இருந்து காசு எடுக்கிறதுக்காண்டி ஹீரோயின் வந்திருப்பாங்க. ஆனால் பேக்கரியில் ஏப்ரான் கட்டியிருப்பாங்க. ஏடிஎம்முக்காக வெளியில் வரும்போதே ஏப்ரான் கட்டியிருப்பாங்க. ஆனால் கழட்டி வச்சுட்டு தானே எல்லாரும் வருவாங்க. இவங்க ஏன் அப்படியே வந்திருக்கிறாங்க? அதே சீனில் ஹீரோயினுடைய அப்பா என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிற ஏடிஎம்முக்கு போய் பணத்தை எடுத்து கொடுத்துட்டு வா அப்படின்னு தான் சொல்லுவார். பக்கத்தில் இருக்கிற ஏடிஎம்முக்கு எதுக்கு 2 பேரும் பைக்கில் வரணும்? இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல விஜய் சேதுபதி எந்த ஒரு வேலைக்குமே போயிருக்க மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்போ ஒரு நகை செட்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணுவார் விஜய் சேதுபதி. இதெல்லாம் வாங்குறதுக்கு விஜய் சேதுபதிக்கு காசு எப்படி கிடைச்சிச்சு? ஹீரோயினும் ஹீரோயினோடைய ஃப்ரெண்டும் பைக்கில் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ ட்ரோன் வந்து பைக்கு மேலே தான் விழுகும், ஆனால் தலையில் அடிபட்ட மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே சீனில் பைக்கை விட்டு இறங்குற வரைக்கும் ஹீரோயின் இந்த கலர் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. அந்த ட்ரோன் வேணும்னு சொல்லி 2 பசங்களோட பேசிக்கிட்டு இருக்கும்போது வேற ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எப்படி ஒரே ஷாட்டில் 2 ட்ரெஸ் வந்துச்சு? ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் இவர் மட்டும்தான் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அடுத்தடுத்த ஃப்ரேமில் தீபாவும் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் தீபா எங்கே போயிட்டாங்க? இதெல்லாம் இந்த படத்தில் நான் நோட் பண்ண சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ். இதை தவிர நீங்கள் இந்த படத்தில் ஏதாவது நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி படத்தில் வர ஹிடன் டீட்டெயில்ஸ் மிஸ்டேக்ஸ் வீடியோ நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய்.